அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்திய திருநாட்டில் வெண்மை அப்படின்னாலே அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. இறை ஒளி வெண்மை, வெண்மைனாலே புனிதம். அப்படி தான் நம்ம இந்தியா திருநாட்டில் நம்ம சொல்கிறோம். பூக்கள், நிறைய பூக்கள் வெண்மையாக மலர்கின்றன, பல நிறங்களில் மலர்கின்றன. வெள்ளை தாமரை, அது மாதிரி நிறைய மலர்களும் மலர்கின்றன. இந்தியா சமாதானத்தின் அடையாளம். புறா வெண்மை. அப்புறம் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய கொக்கு, அது வெண்மை. ஸோ வெண்மைனாலே புனிதம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் தானே. மகாத்மா காந்தி தான் வெள்ளை கலரில் தான் அவர் ஆடையை போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருந்த ஆடை எவ்வளோ சின்ன ஆடைன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவரை ஃபாலோ வெள்ளை மகாத்மா காந்தி போட்டிருந்த அந்த ஆடை எவ்வளோ சின்ன ஆடை. மதுரைக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆடை என்ன கலரில் போட்டார், அது வெண்மை தான். அதனால தான் நம்ம இன்றைய அரசியல்வாதிகள் எல்லோரும் வெண்மை கலரில் தான் போட்டிருக்கிறாங்க. ஏன் அந்த வெண்மை போடுறாங்கன்னா, வெண்மை புனிதமானது. அந்த வெண்மையை அவங்கெல்லாம் அப்படி உடம்புல போட்டிருக்கிறதுனால அவங்க இதயமும் வெண்மையாகிறது. அவங்களுடைய வெள்ளை நிறத்தில் இருக்கிறது, அவங்களோட மூளையும் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு கருப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. கருப்பான விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இருட்டுக்குள் நிகழும் எந்த விஷயங்களையும் அவங்க செய்ய மாட்டார்கள். அவங்க எல்லாம் ஓப்பன், சூரிய ஒளியில் அந்த ஆடி வழியில் நின்று தான் வேலை செய்வாங்க. அதன் அடையாளமாக தான் அவங்க வெள்ளை உடையை குத்துகிறார்கள். அதன் அடையாளமாக தான் நம்ம நிறைய துறைகளில் அந்த வெண்மை 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 வந்துச்சு. புனிதம்னு சொல்லக்கூடிய அத்தனை துறைகளிலும் வெண்மை தான் வந்துச்சு. ஏன் மருத்துவத்துறை வெண்மை புனிதம் இல்லையா, உயிர் காக்குறது. அப்புறம் அந்த மருத்துவர் கூடைய அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம அந்த தாதின்னு சொல்லக்கூடிய அந்த நர்சம், அவங்களும் வெளில தான் போடுவாங்க. அது மாதிரி இந்த வெண்மைக்குன்னு ஒரு புனிதம் உண்டு. மகாத்மா காந்தியில் ஆரம்பித்து அதை ஃபாலோ பண்ண அரசியல்வாதிகளுடைய மனசு, இதயம், அவங்க செய்கிற எல்லாமே வெண்மை வெண்மை வெண்மை. இதுதான் உண்மை. இதை மீறி எதுவும் இப்போ இருக்க முடியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. இப்போ 2026 அப்படி தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அந்த வெண்மை உடைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. சில ஆன்மீகவாதிகளும் அந்த வெண்மை உடையை கொடுத்துனார்கள். ஏன்னா அவங்க இதயம் வெண்மை, அவங்களுடைய அறிவில் தோன்ற எல்லாமே வெண்மை 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 உண்மையை தான் காட்டும். அந்த வெண்மையை போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். அது அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அவரவர் மனசாட்சிக்கு அது தெரியணும். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு குடும்ப அமைப்பு தேவை. முதல்ல வாழ்கிறதுக்கு ஒரு ஆண் தேவை, அப்புறம் ஒரு பெண் தேவை, அப்புறம் சாப்பிட்றதுக்கு உணவு தேவை, இருப்பிடம் தேவை, அப்புறம் வெளியில் அலையிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு சில வாகனங்கள் தேவை. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் சில வாகனங்கள் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய வாகனங்கள் தேவைப்படுது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. வெள்ளையாகவே நம்ம வாழ்ந்தோம்னா நல்லா இருக்கும்ல. வெள்ளை உள்ளம், வெள்ளை உடை போடுறோம், அது மாதிரி வெள்ளை உள்ளம், வெள்ளையில் வர்ற பானம், வெள்ளையில் வர்ற எண்ணம், ஞானம் வெண்மையாக தானே இருக்க முடியும். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், இருள் ஜோதின்னு இருக்கேன். இதனால தான் நம்மளுடைய இருளில் தான் ஜோதி ஒளியும் இருக்கேன். ஆனால் இருளும் ஒளியும், இருளும் வெண்மையும், கருப்பு வெள்ளையும் ரெண்டுமே ஒன்று தான் நான் சொல்கிறேன். அது ஓகே. இந்த பிரபஞ்ச விதி, அந்த ஞான விதி, அந்த இறை அருள் விதி, அந்த ஞானத்தை பற்றி பேசுகிறப்ப அதெல்லாம் ஓகே. உலகத்தில் வாழ்கிறப்ப வெண்மையாக தான் நல்லா இருக்கும். எல்லோரும் வெண்மையாக மாற வேண்டும். நம்மளும் உணவு வெண்மையாக தானே இருக்குது. அது மற்ற உணவு பண்டங்கள்லாம் எப்படி இருக்கும், நம்ம இந்திய திருநாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் சாப்பிட்ற நிறைய ஃபுட்டு எல்லாம் வெண்மையாக தான் இருக்குது. அரிசி வெண்மை 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 எல்லாமே. நம்மளும் இது மாதிரி வெண்மையாக இருக்கலாமே. வெள்ளை ட்ரெஸ் போடுற, வெள்ளை உடை உடுத்தும் ஆசைப்பட நம்ம அனைவரும் வெள்ளை மனது கொண்டவர்களா, வெள்ளை எண்ணங்கள் கொண்டவரா, எவரையும் அழிக்காத, எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அடி வந்துச்சுன்னா எல்லாருக்குமே கண்டு தெரியும். அவர் அறிவாளியாக இருந்தாலும் சரி, அறிவு கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர் முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவர் ஞானியாக இருந்தாலும் சரி, மெஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் அந்த வெளிச்சம் அடித்தாலே அத்தனை பேர் கண்ணும் தெரியும். அது மாதிரி நம்மளுடைய மனசும், நம்ம எல்லோரும் வெள்ளை போடணும்னு ஆசைப்படுறோம். வெள்ளை போட்டவங்க அத்தனை பேரும் வெள்ளை மனசோடையும் வெள்ளை மூளை, அவங்களுடைய சொல் செய்கிற எல்லாமே அது வெள்ளையாக தான் இருக்கும். இருந்துச்சுன்னா அந்த உலகம் எவ்வளோ சுவிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அடுத்த முறை வெள்ளை ஆடை போடும் பொழுது எல்லோரும்
நான் வெள்ளை உள்ளத்தோடு இருக்கிறேன், வெள்ளை எண்ணத்தோடு இருக்கிறேன், எல்லோருக்கும் அந்த வெளிச்சத்தில் வர்ற அந்த 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 வெள்ளை மாதிரி நான் இருப்பேன்னு நான் நினச்சி எல்லோரும் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். சரியா? வெண்மை வாழ்க, வெண்மை உள்ளம் கொண்ட, வெண்மை எண்ணம் கொண்ட அனைவரும் வாழ்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.